ஸ்டார்ட் பண்ணுங்க. தந்தை தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். அன்பு தந்தையே இறைவா, இதோ மீண்டும் இந்த இறை செய்தியை பகிர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவரே, என் மூலம் பேசுகிறேன். வார்த்தை என் நாவில் ஒலிப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமென். பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம சிந்திக்க தியானிக்க எடுத்துக்கொண்ட இறை செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, இயேசுவினால் வரும் துணிவு. இயேசுவினால் வரும் துணிவு. எபிரேயர் அதிகாரம் 10 இறைவார்த்தை 35. எபிரேயர் அதிகாரம் 10 இறைவார்த்தை 35. இந்த வார்த்தை நமக்கு எப்படி சொல்றதுன்னா, உங்களிடம் இருக்கும் துணிவை விட்டு விடாதீர்கள், இதற்கு மிகுந்த கைமாறு உண்டு. உங்களிடம் இருக்கும் துணிவை விட்டு விடாதீர்கள், இதற்கு மிகுந்த கைமாறு உண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கு. இதே நம்ம இங்கிலீஷ் இதுல பார்த்தோம்னா டிரான்ஸ்லேஷன்ல, therefore do not throw away your confidence which has a great reward அப்படின்னு இருக்கு. அப்ப இதுல இந்த துணிவு அப்படின்றதுக்கு என்ன வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்குன்னா கான்பிடன்ஸ். ஆக்சுவலா துணிவுனா நம்ம இங்கிலீஷ்ல பார்க்கும்போது பிரேவ்னஸ் அப்படி இருக்கும். ஆனா இங்க இந்த இங்கிலீஷ் மொழிபெயர்ப்புல எப்படி இருக்குதுன்னா கான்பிடன்ஸ் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த துணிவுக்கு இந்த கான்பிடன்ஸ் அப்படின்னா நம்ம என்ன அப்படின்னு பார்க்க போறோம். கான்பிடன்ஸ்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு விஷயங்கள் செய்யறோம், தொடர்ந்து நமக்கு வெற்றி கிடைக்கும் போது நமக்கு ஒரு துணிவு கிடைக்கும். அதுதான் கான்பிடன்ஸ். இந்த கான்பிடன்ஸ் அப்படின்றது ரெண்டு வகையா பார்க்கலாம். ஒண்ணு உலகத்தரமான கான்பிடன்ஸ், இன்னொன்னு ஸ்பிரிச்சுவல் கான்பிடன்ஸ். இந்த உலகத்தரமான கான்பிடன்ஸ் அப்படின்றது எப்படின்னா, நம்ம மேல உள்ள நம்பிக்கை, நம்ம மேல உள்ள ஒரு நம்பிக்கை, இல்ல மற்ற மனிதர்கள் மேல உள்ள நம்பிக்கை, இதனால நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து இப்ப நான் படிச்சேன், நான் வேலைக்கு போனேன், நான் வீடு கட்டினேன், என்னோட முயற்சியில முன்னேறினேன் இப்படின்னு அடுத்தடுத்து ஒரு வெற்றிகளை பார்க்கும்போது வருகிற ஒரு துணிவு தான் உலகத்தரமான ஒரு கான்பிடன்ஸ். ஆனா இது என்னது, பாவம் நம்ம இறைவார்த்தை சொல்லுது. எரேமியா 17:5 அந்த இறைவார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். எரேமியா 17:5. அப்ப இதுல என்ன சொல்லுது, மனிதர் மேல நம்பிக்கை மனிதர் மேலனாலும் சரி, மற்ற மனிதர் மேல இருந்தாலும் சரி, அது தம் மேலேயே இருந்தாலும் சரி, செல்ஃபா இருந்தாலும் சரி, அது பாவம், சபிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். அப்ப இந்த மாதிரி வாழ்க்கையில வெற்றி பெறும்போது துணிவு இருக்கும். அது உலகத்தரமான ஒரு கான்பிடன்ஸ் இருக்கும். ஆனா ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு துன்பம் வரும்போது நம்ம நிலை குலைஞ்சு போயிருவோம். அந்த இடத்துல அடுத்து என்ன செய்யனே தெரியாது. அப்ப அந்த இடத்துல நம்ம அந்த நம்பிக்கையை கடவுள் மீது வைக்கும் போது, அவரை சார்ந்து அவர்கிட்ட அடைக்கலம் புகும்போது அந்த தீமை நமக்கு நன்மையா மாறும். ஆனா இப்படி வைக்கிறது பாவம். நம்ம மேல தன் மேலையும் மற்ற மனிதர்கள் மீது வைக்கிற நம்பிக்கையினால வர துணிவு நிலையற்றது. இது உலகத்தரமான ஒரு கான்பிடன்ஸ். நம்ம ஸ்பிரிச்சுவல் கான்பிடன்ஸ் அப்படின்னு பார்த்தா அது என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது கடவுள் மீது உள்ள அவருடைய வார்த்தையின் மீது உள்ள நம்பிக்கையால நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் போராடி வெற்றி பெறும் போது, நம்ம அடுத்தடுத்து வெற்றிகளை பார்க்கும்போது வருகிற துணிவு தான் ஸ்பிரிச்சுவல் கான்பிடன்ஸ். இப்ப இந்த துணிவு நம்ம ஒவ்வொரு கிறிஸ்தவருக்குள்ளயும் ஜீசஸ் இருக்காரு. இப்ப நம்ம எல்லாருக்குள்ளயுமே ஜீசஸ் இருக்காரு. எல்லாருக்குள்ளயும் ஒரே அளவு வல்லமை தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அது நம்ம நம்பிக்கையை பொறுத்து அது வெளிப்படுது. அப்ப ஜீசஸ் தான் நமக்குள்ள இருக்காரு, ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இருக்காரு. அப்ப நம்ம அந்த ஜீசஸ் மேல நம்பிக்கை வச்சு, அவருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வச்சு ஒவ்வொரு போராட்டத்திலையும் போராடி வெற்றி பெறும்போது நமக்கு கொடுக்கக்கூடிய பெறக்கூடிய அந்த கான்பிடன்ஸ் தான் ஸ்பிரிச்சுவல் கான்பிடன்ஸ். இத உரோமையர் 8:29, உரோமையர் 8:29 அந்த இறைவார்த்தை என்ன சொல்லுதுன்னா, தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர் தம் மகனின் சாயலுக்கேற்றவாறு இருக்க வேண்டும் என கடவுள் முன்குறித்து வைத்தார். அப்ப கடவுள் எப்படி முன்குறிச்சு, முன்னாடியே உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே முன்குறிச்சு வச்சிட்டாரு. எப்படி முன்குறிச்சு வச்சிருக்காருன்னா, அவர் மகன் சாயல்ல நம்ம இருக்கணும். இதான் தந்தையோட விருப்பம். அவரு நம்ம கிறிஸ்துவின் சாயல்னா எப்படி, அவர் என்ன செய்தாதோ அதை நம்ம செய்யணும். அப்ப அந்த வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஜீசஸ் தான் நமக்குள்ள இருக்கிறாரு. ஜீசஸ் இதுதான் சொல்லுவாரு, என் மீது நம்பிக்கை வைப்போர் என்னை விட பெரிய காரியங்களை செய்வார் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா நம்ம இது நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன பண்றோம் அப்படின்னா, ஜீசஸ் அவர் கடவுளா, அவர் கடவுள், அவரால முடியும், நான் பாவி, நான் பலவீனன், நம்மளால எப்படி இதை செய்ய முடியும் அப்படின்னு ஒரு தாழ்ச்சி. இது ஒரு தாழ்ச்சியே கிடையாது இல்லையா, இது ஒரு தவறான தாழ்ச்சி.
நம்ம வந்து கடவுள் மீது கடவுள் எனக்குள்ள இருக்கிறாரு, நம்ம என்னால அந்த வல்லமையோட செய்ய முடியும். அப்படி நம்ம அந்த கடவுள் மீது உள்ள நம்பிக்கையால அந்த வாக்குறுதி, அந்த வார்த்தையை நம்பும் போது நம்மளால அவரை விட பெரிய காரியங்களை செய்ய முடியும். அப்படி செய்யும் போது பிதாவானவர் சந்தோஷப்படுவார், மாட்சிப்படுத்தப்படுவார். தன்னை ஜீசஸ் வந்து என்ன பண்ணுவாரு, சந்தோஷப்படுவார். ஏன்னா அவரை விட பெரிய காரியங்கள் நம்ம செய்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த இடத்துல இந்த மாதிரி அப்ப ஜீசஸ் எனக்குள்ள இருக்காரு, அவருடைய பிரசனை எனக்குள்ள இருக்கு, அவரோட வார்த்தையை கொண்டு அவர் மீது நம்பிக்கையால நம்ம போராடி ஒவ்வொரு விஷயத்துல வெற்றி மேல வெற்றி பெறும்போது அதனால வர்ற துணிவு தான் ஸ்பிரிச்சுவல் கான்பிடன்ஸ். இப்ப இந்த துணிவை நம்ம இந்த வார்த்தை எபிரேயர் 10:35 வாசிக்கும் போது பார்த்திருப்போம், உங்களிடம் இருக்கும் துணிவை விட்டு விடாதீர்கள் அப்படின்னு இருக்குது. அப்ப விட்டு விடுறதுன்னா நம்ம வந்து விட்டு விடாதீர்கள்னு சொல்லும் போதே நம்ம விடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா, விடுறதுக்கான அது என்ன சோர்ஸ் இருக்கு, நம்ம எப்படி விடுறோம் அப்படின்றது நமக்கு தெரியணும். அப்பதான் அந்த துணிவை நம்ம தக்க வச்சுக்கொள்ள முடியும் இல்லையா. அப்ப எப்படி ஹவு டு லூஸ் யுவர் கான்பிடன்ஸ் அது நமக்கு தெரியணும். அப்ப இதுக்கு வந்து யாக்கோப்பு 1:6, யாக்கோப்பு 1:6 வசனம் என்ன சொல்லுது, நம்பிக்கையோடு ஐயப்பாடின்றி கேட்க வேண்டும், ஐயப்பாடு கொள்பவர்கள் காற்றினால் அலைக்கழிக்கப்படும் கடல் அலையை போன்றவர்கள். அப்ப என்ன சொல்றாங்க, கடவுள் ஐயப்பாடின்று கேட்கணும். அப்ப ஐயப்பாடுன்னா என்னது, ஐயப்பாடுனா அது சந்தேகம் தான் இல்லையா. சந்தேகத்தோடு நம்ம கேட்கும் போது அது வந்து நம்ம சந்தேகம் ஒரு மனநிலை இருக்கும் போது நம்ம என்ன பண்றோம், அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். அப்ப இந்த சந்தேகம் எப்படி நமக்கு வருது, அதுதான் சந்தேகம் நமக்கு வரணும்னா நம்ம வந்து ஐம்புலன்களாலதான் நம்ம அதை வந்து உள்ள வருது. முக்கியமா கண்ணு காது, நம்மளோட இன்புட் என்னவா இருக்குன்றது நம்ம எப்பவும் தெளிவா இருக்கணும், விழிப்பா இருக்கணும். இப்ப கண்ணு வழியா காது வழியா, ஏன்னா ஜீசஸ் சொல்லியிருக்காங்க கண் நலமா இருந்தால் உடல் நலமா இருக்கும், கேட்பதை குறிச்சு கவனமா இருங்கன்னு சொல்லியிருக்காரு, மென்ஷன் பண்ணி இதை சொல்லியிருக்காரு. அப்படின்னா அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லியிருக்காரு அப்படின்னா அது நிச்சய காரணம் இருக்கும் இல்லையா. அப்ப அந்த அது வழியா நம்ம உள்ள விடுற வார்த்தைகள், ஒரு விஷயம் நம்ம இறை வார்த்தைக்கு முரண்பாடா ஒரு விஷயத்த கண் வழியா காது வழியா உள்ள வரும்போது அது சந்தேகத்தை நம்ம உண்டாக்கும். சந்தேகம் வர்றதுங்கிறது ஒரு சின் கிடையாது, டெம்டேஷன் நாட் ஏ சின் இல்லையா. அது வந்து நமக்கு சின் கிடையாது. ஆனா அதை நம்ம எப்ப அக்செப்ட் பண்ணி நம்ம வந்து ஏற்றுக்கொள்றோமோ அது நமக்கு பாவமா மாறுது. அப்ப டெம்டேஷன் வந்து நமக்கு சந்தேகம் எல்லாருக்கும் வர, சோதனை வரதான் செய்யும், அந்த டெம்டேஷன்ல நம்ம சாத்தான் போடதான் செய்வாங்க. ஆனா நம்ம அதை ரிஜெக்ட் பண்ணி எப்படி மேற்கொள்ளணும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தா நம்ம புதிய ஏற்பாட்டுல பேதுரு வந்து கடல் மீது நடக்கிறாரு இல்லையா, தண்ணீர் மேல நடக்கிறாரு. அந்த தண்ணீர் நடக்கும் போது அந்த பகுதியை நம்ம கூர்ந்து கவனிச்சு பார்த்தா அதுல ஒவ்வொரு வார்த்தையும் அவர் மாதிரி என்ன சொல்றாரு, ஆண்டவரே நீர் தான் என்றால் நானும் கடல் மீது நடக்க நீர் ஆணையுடுன்னு சொன்னோனையும் ஒரே வார்த்தை தான் சொல்லுவார், வா அப்படின்னு சொல்லுவார். அந்த வான்ற வார்த்தை அவர் காதுக்குள்ள போயிருக்கு. அடுத்து அந்த பக்கம் என்னாச்சு அப்படின்னு சொன்னா அந்த வான்ற வார்த்தை காதுக்குள்ள போச்சு, உடனே படகுல இருந்து இறங்கி நடக்க ஆரம்பிச்சிடறாரு. கொஞ்சம் ஸ்டெப்ஸ் போயிட்டாரு, போன உடனே ஒரு பெருங்காற்று வீசுது. அந்த வீசும்போது நிச்சயம் ஒரு சத்தம் இருந்திருக்கும். சோ அந்த சத்தம் காதுக்குள்ள போகுது, காது வழியா அதுக்கு போகுது. டக்குன்னு கண்ணு அந்த பெருங்காற்றை பாக்குது, கண்ணு பாக்குது, காது அந்த சத்தத்தை கேக்குது. அவரோட போக்கஸ் ஜீசஸ்ல இருந்து எங்க போயிடுச்சு, அங்க போயிடுச்சு. அந்த கண்ணு வழியா காது வழியா பார்த்த அந்த வித உள்ள அவர் ரிசீவ் பண்ணிட்டாரு. அது உடனே அதை பார்க்காம ரிஜெக்ட் பண்ணிட்டு ஜீசஸை பார்த்திருந்தாருன்னா நடந்து போயிருப்பாரு இல்லையா. அவர் அதை பார்த்த உடனே என்ன பண்றாரு, மூழ்க போறாரு. அப்புறம் ஜீசஸ் அவர் கையை பிடிச்சு விட்டு அப்ப என்ன கேட்கிறாரு, நம்பிக்கை ஒன்றியவனே ஏன் ஐயப்பாடு கொண்டாயின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த ஐயோன்றது அவர் சந்தேகம் வந்துச்சு, ஆனா அவர் என்ன பண்ணாரு, சந்தேகத்தை ஏற்று அக்செப்ட் பண்ணிட்டாரு. அப்ப அந்த சந்தேகம் பயத்துல போய் முடிஞ்சது. இப்ப இந்த ஸ்டெப்ஸ் வந்து முதல்ல சந்தேகம் வருதான் ஃபர்ஸ்ட். அந்த சந்தேகத்தை நம்ம எப்ப அக்செப்ட் பண்றோமோ அது பயத்துல போய் முடியும். அந்த பயம் வந்து நமக்கு அவிசுவாசத்தை கொண்டு வரும். எப்ப அவிசுவாசம் வருதோ நம்ம துணிவு, நமக்கு இருக்க துணிவு விட்டுருவோம். அது எதிர்நோக்கே இல்லாம போயிடும். அடுத்து எதிர்நோக்கி இல்லாம போகும்போது அங்க நம்ம டிப்ரெஷனுக்கும் ஒரு தற்கொலை எனக்கு அந்த அளவு நம்ம போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எங்கன்னா நம்ம தொடக்கத்துல இந்த சந்தேகத்தை என்ட்ரு பண்ண விட்டோம்னா. சோ சந்தேகம் பயத்துல முடியும், பயம் அவிசுவாசத்தை உண்டாக்கும். இதனால நம்ம பெற்றுக்கொண்ட துணிவை இழந்துருவோம், எதிர்நோக்கே இல்லாம போகும். அது வந்து டிப்ரெஷன்லையும் போய் முடியும், தற்கொலையிலையும். சோ இந்த இடத்துல நம்ம இந்த ஸ்டெப்ஸை கரெக்டா நம்ம பார்த்து தொடக்கத்திலேயே அதை எப்படி நம்ம ரிஜெக்ட் பண்றது அப்படின்றத நம்ம தெரிஞ்சிருக்கணும். இது வந்து எப்படி நம்ம ஐம்புலன்களால் நம்ம என்னத்தை உள்வாங்குறோம் அப்படின்றதுல இப்ப ஒரு நம்ம இறைவார்த்தை என்ன சொல்லியிருக்கு, 2-3 பேர் என் நாமத்தினாலே ஒன்றா சேர்ந்து இருக்கும் போது அங்க நடுவுல நான் இருப்பேன் ஜீசஸ் சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம நடுவுல ஜீசஸ் இருக்கிறாரு.
அப்ப இருக்கும்போது அதே மாதிரி 2-3 பேரு இறைவார்த்தைக்கு முரண்பாடான ஒரு விஷயத்த பேசுறாங்க செய்யறாங்கன்னா அந்த இடத்துல யார் இருப்பா? சாத்தான் கட்டாயம் இருப்பான். அப்ப அந்த இடத்துல சாத்தானும் வருவான். அப்ப இறைவார்த்தை கேட்கும்போது பெரிய செய்தியை நீங்க கேக்குறீங்க, இறைவார்த்தை ஆமைன்னு சொல்லி ஏற்றுக்கொள்றீங்க தாழ்ச்சியோடு அப்படின்னா, நீங்க இறைவார்த்தையை உள்ளத்துக்குள்ள அனுப்புறீங்க. இதயத்தை திறந்து உள்ளத்தை திறந்து உங்க இறைவார்த்தை உள்வாங்குறீங்க. ஆனா அதுவே ஒரு 2 பேர் இறைவார்த்தைக்கு முரண்பாடா பேசிட்டு இருக்காங்க. நீங்க அமைதியா இருக்க வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்ல அந்த இடத்துல. ஆனா இருக்கக்கூடாது, ஏன்னா சாத்தான் அங்க இருக்கான். ஆனா ஒருவேளை சுச்சுவேஷன் இருந்தது அப்படின்னா, நம்ம பேசாம அமைதியா இருக்க வரைக்கும் நம்ம சேஃப். எப்ப ஊன்னு சொல்லி அக்செப்ட் பண்றோமோ அவன் உள்ள வருவான், நம்ம உள்ளத்துக்குள்ள வருவான். இறைவார்த்தைக்கு முரண்பாடா ஒரு விஷயத்த நம்ம கேட்கும் போது டெவில நம்மளே என்ட்ரு பண்ண விடுறோம். அப்ப இந்த இடத்துல நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், யார் கூட பயணிச்சுட்டு இருக்கோம், என்னத்தையெல்லாம் அதிகமா கேட்கிறோம் பாக்குறோன்றது கவனமா இருக்கும். சோ நமக்கு ஆன்மீக வளர்ச்சி வரணும், நம்ம விசுவாசத்துல வளரணும், இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும்னா நம்ம ஆன்மீக வழிகாட்டி யாரு, நம்ம ஒரு சரியான ஜெபிச்சு ஒரு சரியான ஆன்மீக வழிகாட்டியை தேர்ந்தெடுக்கணும், ஒரு ஆன்மீக குழுவை தேர்ந்தெடுக்கணும். அந்த குழு நம்ம அன்புள்ள சகோதர சகோதரிகளோடு ஒரு ஆவிக்குரிய நண்பர்கள் ஐக்கியம் நமக்கு இருக்கணும். தொடர்ந்து இதுல பயணிக்கும் போது நம்ம ஆன்மீகத்துல வளர முடியும். நம்மள்ட்ட ஏதாவது டிராப் ஆனாலும் கூட அந்த இடத்துல அவங்களோட ஒருத்தர் ஊக்கமூட்டி நம்ம வளர முடியும். நம்ம நம்பிக்கையிலேயும் சரி, எல்லா ஆன்மீக வளர்ச்சியிலையும் முன்னேற முடியும். இதுல என்னுடைய அனுபவத்தை இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்ப லாஸ்ட் நம்ம ரிட்ரீட்டுக்கு போகும்போது அங்க திருச்சியில அறுவடை இடத்துல நடந்தது. அங்க பல தடைகளுக்கு மீறிதான் கடவுளுடைய கிருபையால என்னால போக முடிஞ்சது அந்த ரிட்ரீட்டுக்கு. அங்க போனதுக்கு அப்புறம் அந்த 3 நாளுமே எனக்கு அங்க பேட்ட எல்லா இறை செய்திகளும் என்னை திரும்ப மைண்ட் ரெனிவல் பண்ண புதுசாதான் எனக்கு எல்லாமே நம்ம தொடர்ந்து நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஆனா பிரதர் எல்லா டாபிக்குமே டச் பண்ணாங்க. அப்ப அந்த மன்னிப்பு அதெல்லாம் திரும்பவும் நான் என்னைய ரெனிவல் பண்ணிக்கிற மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு புதுசா மாத்திக்கிற மாதிரிதான் இருந்தது. அந்த இடத்துல எனக்கு இது வரைக்கும் நான் ஆன்லைன்ல இணைஞ்சு ஜெபிச்சிருக்கோம். ஆனா அங்க பிரதரோட எல்லா ஆவிக்குரிய சகோதர சகோதரிகளோடு ஒன்னா இணைஞ்சு நாங்க ஒன் டே ஃபுல்லா மார்னிங்ல இருந்து ஈவினிங் 4 வரைக்கும் தொடர்ந்து ப்ரேயர் பண்ணோம். இறை வார்த்தையை பகிர்ந்து கொண்டோம். தொடர்ந்து அனாயிட்டி நல்ல எல்லாமே அபிஷேகத்தை நிறைஞ்ச முடிஞ்சது. இறை வார்த்தையை பகிர்ந்து கொண்டோம். அந்த அனுபவம் ரொம்ப ஒரு சந்தோஷமா புதுசா அது ஒரு பெரிய எனர்ஜெட்டிக்கா இருந்தது. அங்க இருந்தது தாபோர் மலை இருந்த ஒரு அனுபவம் தான். ஆனா அங்க இருந்து முடிஞ்சு திரும்ப இங்க வந்துதான் ஆகணும் இல்லையா? அப்ப வரும்போது எனக்கு 2 days முன்னாடி கிளம்புற மாதிரி ஒரு சுச்சுவேஷன், நான் வந்துட்டேன். வரும்போது இங்க வர்றது எப்படி இருக்கும்? ஒரு கல்வாரி மலைக்கு போற மாதிரிதான். ஆனா அப்படி நினைக்க கூடாது, ஏன்னா அந்த எண்ணம் கொடுக்கறது டெவில். நான் உடனே ரிஜெக்ட் பண்ணிட்டு, ஏன்னா நம்ம பெற்றுக்கொண்டாங்க எல்லாத்தையும், இறைவார்த்தையும் சரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம அப்ளை பண்ற இடம் நம்மளுடைய வீடு, நம்மளுடைய உறவுகள், நண்பர்கள், இதான். சோ அப்ப இங்க நான் பிராக்டிஸ் பண்ணணும் அதை. அப்ப நான் வரும்போது அதுக்கான எனர்ஜி எனக்கு அங்க கொடுத்துக்கப்பட்டது ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமா, அங்க எல்லாம் ஜெபிச்ச மூலமா அது கொடுக்கப்பட்டது. அதை நான் இங்க ஒவ்வொன்றும் அப்ளை பண்ணும்போது எனக்கு இந்த ரிட்ரீட் போயிட்டு வந்த பிறகு என்கிட்ட நிறைய விஷயங்கள் நான் மாறணுன்றது எனக்கு உணர்த்தப்பட்டது. சோ என்னால மன்னிக்க முடிஞ்சிச்சு. இந்த மன்னிப்பு மூலம் நிறைய விஷயங்கள் மாறுச்சு. சோ போராட்டங்கள் இருந்தாலும் ஒவ்வொன்றையும் எப்படி போராடி வெற்றி பெறணும் அப்படின்ற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நமக்கு தெரிஞ்சது. எப்படி அப்படின்னா, நம்ம தொடர்ந்து இந்த ஆவிக்குரிய நண்பர்கள் ஐக்கியத்துல இருக்கும் போதும், அந்த ஆவிக்குரிய இறை வார்த்தை அதிக கேட்கும் போதும், இதுக்கு முரண்பாடான ஒரு விஷயத்துல நம்ம இருந்தோம்னா எப்படி இருக்கும்? நம்ம சந்தேகத்தை உள்ள அனுபவம். இறைவார்த்தைக்கு முரண்பாடா பேசுற ஒரு குழுவுல இருக்கும், அவங்க பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்க பேசுறதை நம்ம அக்செப்ட் பண்ணும்போது அப்படி கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல சந்தேகம் வரும், அப்புறம் பயம் வரும். நம்ம பெற்றுக்கொண்ட இவ்வளவு நாள் அருள் கிரேஸை நம்ம இழக்க நேரிடும். அப்ப இந்த இடத்துல நம்ம பெற்றுக்கொண்ட துணிவை நம்ம கைவிடாம இருக்கணும். அப்படி ப்ரூஸ் பண்றதுக்கு எந்த சோர்ஸ் எது மூலமா வருதுன்றதை நம்ம கரெக்டா கண்டுபிடிக்கணும். அதுக்கு நமக்கு தேவை ஸ்பிரிச்சுவல் அலர்ட்னஸ். நம்ம விழிப்பா இருந்து, ஏன்னா யாக்கோப்புல 1 பேதுரு 5:8 என்ன சொல்லியிருக்கு? அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள், உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என கர்ச்சிக்கும் சிங்கம் போல தேடி திரிகிறது. அவை தேடி சுத்தி வந்துட்டு இருப்பான். எப்ப நம்ம சிந்தனையில அந்த ஒரு எண்ணத்தை உரலாம், நம்ம என்ன இறைவார்த்தைக்கு இப்போ இது பண்ணிட்டு இருக்கோமோ அதுக்கு எதிராக ஒரு விஷயத்த எப்ப நம்ம சிந்தனையில போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா சுத்திட்டே இருப்பான். அப்ப நமக்கு அந்த விழிப்புணர்வுக்கு, ஏன்னா நம்ம நிறைய நேரம் நம்ம எண்ணங்கள்லாம் அப்படி இருந்திருக்கு, நிறைய நேரம் எண்ணங்கள் கொஞ்சம் நேரம் போனதுக்கு அப்புறம் தான் இது எதுக்கு நம்ம இதை திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தோணும். ஆனா நம்ம அது போயிரும், கொஞ்சம் ரொம்ப தூரம் போயிரும். நம்ம எண்ணத்துல கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிச்சு பார்க்கணும், நம்ம என்னதான் அவ்வளவு நேரம் சிந்திச்சுட்டு இருக்கோம், நம்மளோட எண்ணங்கள் எதவா ஓடிட்டு இருக்குது, நம்ம வேலை செய்யலாம், எல்லாம் மற்றதுல இருக்கலாம், ஒரு டிராவல் என்னமா இருந்தாலும் நம்ம எண்ணங்கள் எந்த கட்டுப்பாட்டுல இருக்குது, எதை சிந்திச்சுட்டு இருக்கு அப்படின்ற ஒரு அலர்ட்னஸ் நமக்கு வேணும். அந்த விழிப்பு இருந்தது அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் அந்த என்ட்ரு ஆகும் போதே நம்ம ரிஜெக்ட் பண்ண முடியும்.
அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நம்ம அதை உள்ள அனுப்பிச்சோம் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப கொஞ்சம் போராடி ஆண்டோட வார்த்தையை கொண்டு போராடி ஆண்டோடைய இது மூலம் ஒவ்வொன்றும் செய்ய முடியும். சோ நம்ம தொடக்கத்திலே அதை எப்படி ரிஜெக்ட் பண்ணணும்னு ஜீசஸ் சொல்லி கொடுத்துருக்காரு நமக்கு. சோ இந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட பெற்றுக்கொண்ட துணிவை இழக்காம இருக்க முடியும். அடுத்து நம்ம ஜாய் அப்புறம் ஹாப்பினஸ், இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன சொல்லலாம் சிஸ்டர்ஸ்? அன்மியூட் பண்ணிட்டு. ஜாய்னா என்ன, ஹாப்பினஸ்னா என்ன? சிஸ்டர் சொல்லலாம். ஜாய்னா என்ன, ஹாப்பினஸ்னா என்ன, தெரிஞ்சதை சொல்லலாம். ஜாயின்றது வந்து ஒரு அக்களிப்பு சிஸ்டர். கடவுளுடைய இதுல இருக்கும்போது அது நம்மளை விட்டு வெளி போகாத ஒரு இதுவா ஆண்டவர்ல நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறது. மகிழ்ச்சின்றது வந்து ஒரு ஹாப்பினஸ்ன்றது ஒரு பொருள் கிடைச்சாக்கா நம்ம சந்தோஷப்படுற மாதிரி. ஆனா வந்து அக்களிப்பு வந்து போகாது. ஓகே சிஸ்டர். ஜாய் எப்பவுமே நிரந்தரமானது, ஹாப்பினஸ் தற்காலிகமானது. ஜாய் நோயிங் என்ற சொல்லிட்டேன். ஓகே சார், தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஜாய் அப்படிங்கிறது என்ன, ஹாப்பினஸ் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்து நம்ம விரும்புறது ஒண்ணு நடந்துருச்சு கண்ணு, அப்ப நமக்கு வர்ற ஒரு மகிழ்ச்சி தான் வந்து ஹாப்பினஸ். சரியா? ஜாய்ங்கிறது என்னன்னா நம்ம சோதனையிலும் துன்பத்திலும் நம்மளால சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்க முடியுதா? ஜாய்க்கான என்ன டெஃபினேஷன் அப்படின்னா எண்டு ரிசல்ட்டை நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது. அதுதான் ஜாயோட டெஃபினேஷன். எண்டு ரிசல்ட், நம்ம என்ன வெற்றி கணி பார்க்க முடிவை வந்து முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது தான் ஜாய். நம்ம இது வந்து எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஜீசஸ் தான் இல்லையா? எபிரேயர் 12:2 பாக்குறோம். அவர் வந்து சிலுவை மரணத்தை வந்து எப்படி எதிர்கொண்டாரு? மகிழ்ச்சியோட. ஏன்னா அவர் அடையவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டாருன்னு இருக்கும். ஏன்னா அவருக்கு தெரியும் இது மூலம் நிறைய எல்லா மக்களையும் நான் மீட்க போறேன், அந்த முடிவு வந்து முன்னாடியே அவருக்கு தெரியும் ஜீசஸ்க்கு. அதனாலதான் சந்தோஷத்தோட அதை மேற்கொண்டாரு. இன்னொரு வார்த்தை பவுல் சொன்னதை பார்த்தோன்னா ரோமையர் 8வது அதிகாரத்துல 35வது வசனம் என்னன்னா, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா, எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? இதெல்லாம் கேட்டுப்பாரு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான வேதனையை அவர் கொடுத்துருக்கும். இது ஒன்னொன்னையும் அவர் கிராஸ் பண்ணி வந்திருக்காரு. எப்படி அப்படின்னா கடவுள் மீதும் ஒரு வார்த்தை மீது உள்ள நம்பிக்கையில. அடுத்து 37வது வசனத்தை பார்த்தோம்னா அதுலயே, ஆயினும் நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறிய அனைத்திலும் நம் வெற்றி மேல் வெற்றி பெறுகிறோம். அவரு நம்பிக்கை வைக்கலாம், அவர் வார்த்தையை அவரை ஃபாலோ பண்ணலாம், அவர் கடவுள் மீது நம்பிக்கையில வந்திருக்கலாம். ஆனா முக்கியமா இத்தனையிலே அவர் மேற்கொண்டு வந்தது யாராலேன்னு சொல்லியிருக்காருன்னா நம்மேல அன்பு கூர்ந்தவரின் செயலால். ஜீசஸோட அந்த செயலால நம்ம என்ன பண்ணிருக்கோம்? அவரோட கிருபையால ஒவ்வொன்றையும் வெற்றி மேல வெற்றி. இவர் வந்து இத்தனை இடர்களை வெற்றி மேல வெற்றி பெறுறது அவரோட எந்த ஒரு முயற்சியும் இல்லை. இவர் வந்து அந்த நம்பணும், அவ்வளவுதான். ஆனா அவர் வந்து எல்லாத்துலயும் வெற்றி பெற்றதுக்கு காரணம் சிலுவையில ஜீசஸ் செய்த அந்த அன்பு செயல்களால, அவருடைய அந்த சிலுவைந்த கிரேஸ்லால நம்ம ஒவ்வொன்றையும் வெற்றி மேல வெற்றி பெறுகிறோம். இப்ப இன்னைக்கு நம்மளும் நிறைய நேரங்கள் நம்ம வார்த்தை போராடி அறிக்கையிட்டு வெற்றி பெறலாம். நம்ம ஹீலிங் ப்ரேயர் பண்ணும்போது சுகமாகலாம், தொடர்ந்து வெற்றிகள் கிடைக்கலாம். ஆனா அந்த வெற்றிகள் வரும்போது நமக்கு ப்ரைடு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த இடத்துல நம்ம இந்த வார்த்தையை நம்ம நினைக்கணும். நம்ம வந்து நம்ம ஒண்ணுமே இல்லை, நமக்குள்ள ஜீசஸோட பவராலதான் எல்லாமே. மற்ற எல்லா நன்மைத்தலும் அவருடைய கிருபை, அவர் தான் எல்லாம் செய்யறாரு. நம்ம வெறுமை ஒண்ணும் இல்லை, அவருக்கு நமக்குள்ள இருக்கறனாலதான். அப்ப இந்த அவருடைய அன்பு செயல்களாலதான் எனக்கு எல்லாமே நான் செய்ய முடியும். இந்த வெற்றி என்ன அவருடைய அன்பு செயலால, அவருடைய கிருபையால அப்படின்னு இந்த வார்த்தையை நம்ம தியானிக்கும் போது நம்மளால ஈஸியா பெருமைக்குள்ள போக முடியாது. இருந்தாலும் நம்ம வந்து அதுல இருந்து வெளிவர முடியும். அப்ப தொடர்ந்து அவர் இதே மாதிரிதான் ஜீசஸும். அவர் ஸ்தலங்கள் 12 ஸ்தலங்களும் அவருக்கு ஒவ்வொரு விதமான வேதனையா தான் இருக்கு. ஒரே மாதிரி இல்லை, ஒவ்வொரு ஸ்தலத்திலயும் ஒவ்வொரு மாதிரி வேதனை. அதை எல்லாத்தையுமே அவர் கிராஸ் பண்ணாரு. எதனாலன்னா அவர் வந்து மக்களை மீட்க போறேன் அப்படின்ற அந்த சந்தோஷத்தை மகிழ்ச்சியை மனசுல வச்சுட்டு அந்த எண்டு ரிசல்ட்டை முன்னாடியே தெரிஞ்சு அதை போனாரு. சோ இதான் நம்ம எப்படி வந்து போராடுறோம், அதுல வெற்றி பெறுறோம். அந்த வெற்றி பெற்றாலும் அதுக்கு நமக்குள்ள தாழ்ச்சியும் நம்பிக்கையும் அன்பும் நமக்குள்ள இருக்கணும் எப்போதும். சோ இந்த இடத்துல அடுத்து வர்றது நம்ம பார்க்க போறது, இந்த துணிவை வந்து கைவிட்டு விடாதீர்கள், துணிவை விட்டு விடாதீர்கள், இதற்கு மிகுந்த கைமாறு உண்டுன்னு பார்த்தோம் அந்த எபிரேயர் 10:35. துணிவை விட்டு விடாதீர்கள்.
அப்ப துணிவை நம்ம விட்டு விடாம தொடர்ந்து நிலைச்சு நிக்கவும் அந்த கைமாற பெற்றுக்கொள்ளவும் நம்ம என்ன செய்யணும்? எல்லாரும் சொல்லி நம்ம வார்த்தையா சொல்லும் போது போராடணும் துணிவை. ஆனா ஒரு பிரச்சனை போராட்டம் வருது. அப்ப நம்ம துணிவை எப்படி நம்ம 2-3 பிரச்சனை தாண்டி வந்துட்டோம். ஓகே, இன்னொன்னு வருது, அதை எப்படி வெற்றி கொள்றது? அந்த இடத்துல நம்ம துணிவை எப்படி இழக்காம தொடர்ந்து பெற்றுக்கொண்ட துணிவுல நம்ம நிலைத்து நிக்கிறது, தொடர்ந்து நம்ம பயணிக்கிறது, இந்த கைமாற பெற்றுக்கொள்றது அப்படின்னு சொன்னா, இதுக்கு உதாரணம் 1 சாமுவேல் அதிகாரம் 17. இது என்னன்னா, நம்ம தாவீது கோலியாத்த வெற்றி கொள்றது. அதான் இந்த பகுதியில ஃபுல்லா இருக்கும். 1 சாமுவேல் 17. அதை நீங்க நிதானமா வாசித்து பார்த்தா உங்களுக்கு புரியும். ஒரு சில இதை மட்டும் நம்ம தியானிப்போம் இதுல. இப்போ என்ன அப்படின்னா, ஒரு பெலிஸ்தியர்கள் இஸ்ரேலுக்கு 2 பேருக்கு எல்லாம் போர் நடக்குது. அவங்க 2 பேர் போரிட போறாங்க. ஒரு மலையில பெலிஸ்தியர் இருக்காங்க, ஒரு மலையில இஸ்ரேலர் இருக்கிறாங்க. இடையில ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு இல்லையா? அப்ப இவங்க போருக்காக இருக்கும்போது, இவங்க ரெடியா இருக்கும்போது இந்த இஸ்ரேல் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது என்ன? அங்க இருந்து போர் வீரர்கள் வருவாங்க, நமக்குள்ள போர் நடக்கும், இதுதான் எதிர்பார்த்து இருந்தது. ஆனா அந்த பெலிஸ்தியர் இதுல பாசறையிலிருந்து வெளியே வந்தது யாரு? கோலியாத். அதை பார்த்தோன்னே அவங்க இப்படிதான் நம்ம நிறைய நேரத்துல நம்ம ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து இப்படிதான் இருக்கும், இந்த பிரச்சனை இப்படிதான் இருக்கும், இல்ல இந்த சிச்சுவேஷன் நான் போறேன் இது மாதிரி இருக்கும்னு எதிர்பார்த்திருப்போம். நாங்க டோட்டலா வேற மாதிரி இருக்கும். இப்படி ஒரு சுச்சுவேஷன்லாம் அப்படி இருக்கிறாங்க இவங்க இஸ்ரேலு. அங்க பெலிஸ்தியர் கோலியாத் நிக்கிறாரு. அந்த கோலியாத்தை பார்த்த உடனேயும் அவங்க அவருடைய அந்த இது உங்களுக்கு படிச்சு பார்த்தா தெரியும். அவருடைய எவ்வளவு உயரம் இருந்தது, 6.5 முழம். அவங்க மார்பு கவசம் 50 கிலோ, ஒவ்வொன்றும் எவ்வளவு எடை இருந்தது, அந்த ஈட்டியோட முனை எவ்வளவு இருந்தது, இதெல்லாம் ஒவ்வொன்னா அவங்க பாக்குறாங்க. முதல்ல அவங்க கண்ணால அவர் உருவத்தை பாக்குறாங்க. பார்த்துட்டு இருக்கும் போதே அதை உள்வாங்குறாங்க. அடுத்து அந்த பெலிஸ்தியன் அவர் அந்த கோலியாத் என்ன பண்றாரு? சவால் விடுறாரு. அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னு சொன்னா, நீங்க நம்ம போரிட்டு யாராவது உங்களை ஒருவன் அனுப்புங்க, நான் அவனை வெற்றி கொண்டனா நீங்க எல்லாம் எனக்கு பணிஞ்சு, எனக்கு அடிமையாக்கி பணிஞ்சு வேலை செய்யணும். ஒருவேளை நீங்க அவன் வெற்றி கொண்டானா நான் உங்களுக்கு அடிமையா இருப்பேன். இதை அவர் என்ன பண்ணுவாரு? வெளில சொல்லுவாரு. அந்த சொல்ற வார்த்தையை அவங்க உள்வாங்குறாங்க. ஒரு தடவை இல்ல, அதுல பார்த்தோம்னா 40 நாள் காலையிலேயும் மாலையிலேயும் இதை சொல்லிட்டு இருக்காரு. அப்ப தினம் அதை கேட்ட உடனே இந்த கண்ணால அவர் உருவத்தை பாக்குறாங்க, காதால கேக்குறாங்க. இது 2 உள்ள போகும்போது அவங்களுக்குள்ள சவுலுக்கும் அந்த போர் வீரர்களுக்கு என்ன வருது அப்படின்னு சொன்னா, அந்த வார்த்தையை பார்த்தா தெரியும். இந்த வார்த்தையை கேட்டு கலங்கி பெரிதும் அச்சமுற்றனர். அப்ப அந்த வார்த்தையை கேக்குறாங்க, உள்ள வாங்குறாங்க. அவங்க கண்ணால காதால எதை பாக்குறாங்க, அதனால அவங்களுக்குள்ள பயம் வருது, அந்த சந்தேகம் வருது. அந்த சந்தேகம் பயமாகுது, கலக்கமுற்று அச்சமுடுறாங்க. இப்பதான் யாரு வர்றாருன்னா தாவீது வர்றாரு. தாவீது என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவர் எதையுமே பார்க்கல. அங்க இருக்க சூழ்நிலை அவருக்கு தெரியுது. அவர் கேட்ட ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா, யாராவது ஒருத்தர் எடுத்தவங்க வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17:26. 1 சாமுவேல் 17:26. பிரைஸ்லார்ட். 1 சாமுவேல் அதிகாரம் 17 இறைவார்த்தை 26. அப்பொழுது தாவீது அருகில் இருந்தவர்களை நோக்கி, இந்த பெலிஸ்தினை கொன்று இஸ்ரேலின் இழிநிலை நீக்கிறவனுக்கு என்ன கிடைக்கும்? வாழும் கடவுளின் படைகளை பழிப்பதற்கு விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியனாகிய இவன் யார் என்று கேட்டார். அப்ப ஃபர்ஸ்ட் அவர் போக்கஸ் எங்க இருந்தது அப்படின்னு பார்த்தா, அந்த பரிசு பொருள் மேல இருந்துச்சு. இந்த கோலியாத் யாரு, அவன் உருவம் என்ன, அவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான், அதெல்லாம் அவருக்கு முக்கியம் இல்ல. அவர் வந்தோனி அவர் போக்கஸ் எங்க இருந்துச்சு? அந்த பரிசு பொருள் மேல இருந்துச்சு. என்ன பரிசு பொருள் எனக்கு கிடைக்குது? அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அவன் போக்கஸ் எங்க இருந்துச்சு? பரிசு பொருள்ல மேல இருந்துச்சு. அவன் இந்த சிச்சுவேஷனை அங்க இருக்க சூழ்நிலையே பார்க்கல. செகண்ட் என்ன கேட்கிறேன்? விருத்த சேதனம் செய்யாத. ஏன் இந்த விருத்த சேதனத்தை இந்த இடத்துல குறிப்பிடுறாரு அப்படின்னா, கடவுள் தாவீது நான் யாரு, பெலிஸ்தியன் யாரு என்பது தெளிவா இருந்தார். ஏன்னா விருத்த சேதனங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம உடன்படிக்கை இல்லையா? பழைய இஸ்ரேல் கூட செய்த உடன்படிக்கை. இந்த விருத்த சேதனம் செய்யும் போது நீங்க என் மக்களா இருப்பீங்க, நான் உங்க கடவுளா இருப்பேன், கடவுள் வாக்கு கொடுத்திருக்காரு, உடன்படிக்கை செய்திருக்காரு. அப்ப இந்த விருத்த சேதனம் செய்யாத யாருன்னா அந்த இனத்தார்ல இருந்தே விலக்கப்படுவான் இருக்கு. அப்ப இவர் விருத்த சேதனம் இவனோட கடவுள் இல்ல அப்படின்றது தாவீதுக்கு தெளிவா புரியுது.
என்னோட கடவுள் இருக்காரு. அப்ப இவனுக்கு நான் ஏன் பயப்படணும் அப்படின்ற அந்த எந்த அப்ப வந்து கடவுள் இப்ப இந்த இடத்துல நான் என்ன கேட்கிறேன், தாவீதுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? சிஸ்டர்ஸ் பதில் சொல்லலாம். தாவீதுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? பல நேரங்கள்ல நம்ம யாருன்னு நம்ம தெரியாம இருக்கிறோம். தாவீது அவர் யாருன்னு தெரிஞ்சிருந்தார். அதான் அது என்ன தெரிஞ்சிருக்காரு, தாவீது யாருன்னு அவருக்கு தெரியுது. நம்ம என்ன இன்னைக்கு எது தெரியாம இருக்கோம் நமக்கு? நம்ம வந்து திருமுழுக்கின் மூலம் அவரோட இணைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாமே நமக்கு தரப்பட்டிருக்கு. அவர் பெலிஸ்தியன், அவர் விருத்த சேதனம் செய்த பெலிஸ்தியன் விருத்த சேதனம் செய்யாதவன், நான் விருத்த சேதனம், ஆண்டவருக்கு எனக்குள்ள ஒரு உடன்படிக்கை இருக்கு, உடன்பாடு இருக்கு அப்படிங்கறத அவர் தெரிஞ்சிருந்தார். ஆமென். ஏதாவது வந்து அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, தாவீது வந்து கடவுள் என் பக்கத்துல இருக்காரு அப்படின்னு சொன்னாரு. ஆனா கடவுள் அவர் பக்கத்துல இருந்தாரு. ஆனா நமக்குள்ள இருக்காரு. அவருக்கு அருகில இருந்தாரு. ஆனா இங்க வந்து யார் கூட இருக்காரு? நமக்குள்ள இருக்காரு ஜீசஸ். இல்லையா? அவருடைய வல்லமை நமக்குள்ள இருக்கு. அப்ப ஜீசஸ் தான் நம்மளோட ஹீரோ. அவரு நமக்குள்ள இருக்கிறாரு இல்லையா? அப்ப நம்ம வந்து அந்த இடத்துல தாவீது வந்து அவர் யாரு, அவர் என்ன நிலை, அவர் கூட யார் இருக்கு, அவரோட வலிமை என்ன அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சு. இங்க நம்ம இந்த இடத்துல தியானிக்கணும். நம்ம கிறிஸ்துவுல நான் யார், எனக்குள்ள யார் இருக்கா, எனக்குள்ள என்ன இருக்கு, இயேசுவின் வல்லமை இருக்கு, அவரோட அன்பு பொழியப்பட்டுள்ளது. அப்ப கிறிஸ்துவில் நான் யார், அது நமக்கு முதல்ல தெளிவா தெரிஞ்சிருக்கும் போது தெரியணும். தெரிஞ்சாதான் நம்ம வல்லமையா அந்த வல்லமை வெளிப்படணும். முதல்ல நம்ம நம்பணும். அதை நமக்கு நிறைய வார்த்தைகள் கிறிஸ்துவில் நான் யாரு பிரதர் எடுத்திருக்காங்க. நம்மளோட இந்த புக்ல கூட கிறிஸ்துவில் நான் யாருன்ற அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் எடுத்து நம்ம மெடிடேட் பண்ணும்போது நம்ம எவ்வளவு பெரிய ஆட்கள், ஆண்டவர் நமக்கு எவ்வளவு விஷயங்கள் நமக்காக செஞ்சிருக்காரு, நமக்குள்ள எப்படி வல்லமையா இருக்காரு அப்படின்றது ஒவ்வொரு வார்த்தையும் எடுக்கும் போது நம்ம அவரால் அபிஷேகம் செய்யப்பட்டவங்க, அனலாக்கப்பட்டிருக்கோம், ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருக்கிறோம். சோ அவர் வந்து அவரோட வார்த்தையால புது படைப்பு அடைஞ்சிருக்கிறோம். சோ அவரோட வல்லமை நமக்குள்ள இருக்கு. அவரோட வல்லமையால மட்டும்தான் நம்ம ஒன்னொன்னையும் செய்ய முடியும். சோ நமக்கு ஹீரோ வந்து ஜீசஸ் தான். சோ வித் ஹீரோ நம்ம வந்து எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா, வித் ஜீசஸ் we are the hero, without ஜீசஸ் நம்ம வந்து ஜீரோ. இந்த எண்ணம் எப்பவும் இருக்கும். நம்ம நன்மைகள் செய்யும் போது நம்ம வித்தவுட் ஜீசஸ் நம்ம ஜீரோ அப்படின்னு இருக்கணும். அதே நேரத்துல ஒரு பயமோ கலக்கமோ வரும்போது வித் ஜீசஸ் ஐ ஆம் த ஹீரோ அப்படின்னு இருக்கணும். சோ ரெண்டு நிலைக்கு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. பண்ணாம நம்ம வந்து இருக்கணும். அப்ப இந்த இடத்துல தாவீது அப்படிதான் இருந்தார். அப்ப தாவீது வந்து மீண்டும் மீண்டும் இந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு, என் பரிசு பொருள் என்ன, இந்த பிலிஸ்தியனை இந்த திரும்ப திரும்ப கேட்கும் போது அங்க இருந்து வீரர்கள் அவரை கொண்டு போய் சவுல்கிட்ட நிப்பாட்டிடுறாங்க. சவுல் வந்து நீ இப்படி இருக்கிற சின்ன பையனா, நீ எப்படி கொல்ல போற, அவரை வந்து எப்படி போரிட போறேன்னு சொல்றப்ப அவர் சொன்ன வார்த்தை, சிங்கத்திற்கும் கரடிக்கும் கைக்கும் தப்பு வச்சுவன் இந்த பெலிஸ்தியன் கைக்கும் கடவுள் என்ன தப்பு வைப்பாரு. அப்ப யாரோட பெலிஸ்தியனை கம்பேர் பண்ணார்னா ஒரு சிங்கத்துக்கும் கரடிக்கும். ஏன்னா அவர் கடவுள் அவரோட இல்ல அப்படின்றப்ப அந்த அனிமல்ஸோட ஒன்னா சிங்கத்துக்கு கரடிக்கும் தப்பு வச்சவர் இவர் இந்த பெலிஸ்தியனுக்கும் தப்பு வைப்பார். அவ்வளவுதான். அப்ப இவருக்கு வந்து அது ஒரு இலங்கா ஒரு பொருட்டாவே அவன் நினைக்கல. ஏன்னா கடவுள் அவரோட இல்ல, இவரோட வலிமையெல்லாம் கடவுள் அதை ஸ்ட்ராங்கா இருந்தாரு. அதனாலதான் அவரால் வெற்றி பெற முடிஞ்சிச்சு. அப்ப நம்மளும் நம்மளுடைய போக்கஸ் எதுவா இருக்கு? மத்தேயு 6:33 நமக்கு எல்லாம் தெரிஞ்ச இறைவார்த்தை தான். அது ஒவ்வொரு நாளும் கடவுளது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், மீதி அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். அப்ப நம்ம வந்து அவரோட ஆட்சிய அவருக்கு ஏற்புடையவற்ற நாடணும். தொடர்ந்து கேபிட்டல்ல தொடர்ந்து செய்யணும். இப்ப நம்மளோட இந்த துணிவு எப்படி நமக்கு வரும், அந்த துணிவை நம்ம எப்படி நிலைச்சு வச்சுக்கணும் அப்படின்னா, தொடர்ந்து நம்மளோட போக்கஸ் பரலோகமா, கடவுளின் வாக்குறுதிகளா, அவர் எனக்கு வச்சிருக்கிற பரிசு பொருளா, நான் கிறிஸ்துவுக்குள்ள நான் யார், இதெல்லாம் நம்ம மீண்டும் மீண்டும் நம்ம ரெனிவல் பண்ணும்போது, இறை வார்த்தையை கொண்டு நம்ம மைண்ட் ரெனிவல் பண்ணி நம்ம இறை வார்த்தையில புதுப்பித்து கொண்டே இருக்கும் போது, நம்ம போக்கஸ்ஃபுல்லா ஜீசஸா இருக்கும் போது நிச்சயம் நம்மளால வெற்றி பெற முடியும். அந்த துணிவை வந்து கைவிடாம இருக்க முடியும். அந்த கைமாறையும் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். Thank you ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்ஸ். இப்போ நம்ம கேட்ட இறை செய்தியில உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இல்ல ஏதாவது இறை வசனம் இல்ல கருத்து வந்து உங்களுடைய மனசு ஆழமாக